தமிழ் திரையுலகின், இந்திய திரையுலகின் நீண்ட பெரும் காவியமாக சரித்திரமாக திகழ்ந்த இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. இந்த கேபி டச் என்று சொல்லக்கூடிய ஒரு சில படங்களை ஆரம்பத்தில் பார்க்க தவறிவிட்டாலும் தொலைக்காட்சிகளில், திரையரங்குகளில் இடையே பார்க்கும் பொழுது இது இவருடைய படம்தான் என்று முத்திரையை பதித்த ISI முத்திரை போன்று இல்லாத அவருக்கென ஒரு முத்திரையை பதித்து விட்டு சென்ற வல்லாற்றல் படைத்த மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அன்னாரின் படமான ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது என்ற படத்தை பார்த்து தான் நான் வயதிற்கு வந்தேன். 16 வயதிலே என்ற படத்தை பார்த்து 16 வயதினிலே என்ற படத்தை பார்த்து நான் நடிகனாக வேண்டும் என்ற வெறியிலே பம்பாய்க்கு ஓடிப்போனேன். एक तुझे के लिए என்ற படத்தை பார்த்து நான் ஹிந்தி கற்றுக்கொண்டேன். பிரம்மனுக்கு அங்கே சொர்க்கலோகத்திலே ஒரு சிறந்த இயக்குனர் இல்லை என்று மிக்க நாட்களாக தேடி அவரிடம் போராடி சொர்க்கலோகத்திற்கு அன்னாரை அழைத்து சென்று விட்டான் என்று நினைக்கிறேன். சொர்க்கலோகத்திலும் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ல சென்று விட்டார் என்று நினைத்து அவரது ஆன்மா சாந்தி அடையவல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சார் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற ஹிந்தி போன்ற பல மொழிகளிலே படத்தை உருவாக்கியவர். அவர் படத்திலே அவர் இயக்கத்திலே நடிக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த எனக்கு அவருடைய கம்பெனி படத்திலும் அவருடைய இயக்கத்தில் நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இன்று அவர் மறைந்து இந்த திரையுலகிற்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்து விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய ஆண்டவனுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இயக்குனர் சிகரம் இன்னைக்கு நம்மளோட இல்லை. எங்களை மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பிகினிங்கில் அட்ரஸ் கொடுத்தது அவர் தான். எனக்கே அச்சமில்லை கோபி அப்படிங்கிற அடையாளமே அவர் கொடுத்த பிச்சை தான். எங்கள் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு உணர்வு உண்டு. எங்களுக்கு ஒரு டைரக்டராகவே தெரிய மாட்டார். ஒரு சித்தப்பா மாதிரி, ஒரு மாமா மாதிரி. எந்த ஆர்டிஸ்ட் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்க, அவர் ஒரு டைரக்டர் மாதிரி தெரியாது. உரிமையோடு கத்துவார், உரிமையோடு திட்டுவார், சாரிடான்னு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த டைரக்டரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கோச்சிட்டானடா ஒன்று எல்லாரும் கேட்டாப்புல அப்படின்னா. அந்த மகான் இன்னைக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கிறேன். சினிமாவின் சிகரமே இன்னைக்கு வீழ்ந்து விட்டது. அவரோட பழகும்போது, சாரோட பழகும்போது நான் அந்த கே. பாலச்சந்தர் இல்லை அப்படின்ற மாதிரியே பழகுவார். அவ்வளவு அடக்கமானவர், அமைதியானவர். அவர்கிட்ட இருந்து பண்புகளை நிறைய நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. ஒரு அண்ணாமலை படம் மூலம் எனக்கு ஒரு பெரிய அட்ரஸை கொடுத்தவர் அவர் எங்கள் டைரக்டர் தான். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப துயரமான நாள் இன்னைக்கு. சிகரம் நம்ம டைரக்டர் கே. பாலச்சந்தர் சார் மனைவி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சிகரம் தாண்டி பாலச்சந்தர் சார் எங்களுக்கெல்லாம் வானம் போல் வானம் என்றைக்குமே அழியாது. வானம் எல்லா கண்ணுக்குமே தெரியும். ஸோ அதனால் எங்கள் டைரக்டர் எப்போதுமே எவ்வளோ வருஷம் இருந்தாலும் வாழ்ந்துதான் இருப்பார் எங்கள் மனசில். அவர் கூட டைரக்ட் பண்ணி என்னால் ஒர்க் பண்ண முடியல, அது பெரிய வருத்தம் எனக்கு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணி 2 படம் நான் ஒர்க் பண்ணேன், கிருஷ்ணன் லீலை, திருவண்ணாமலை. ஸோ அவர் கூட இருந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாது. ஸோ ஒரு ஆத்மா நல்லபடியாக சாந்தியா வாழ்த்துக்கள். பிம்பம் 1970களில் கொடியேற்றிய ஒரு காலத்தில் எல்லா இயக்குநர்களும் கதாநாயகத்துக்கு பின்னாடி சரி நிறைய
கம்பெனிகளுக்கு பின்னாடியும் வந்து ஒரு மாச சம்பளம் வாங்குற ஒரு டேரக்டராக வேலை பார்த்துருந்த ஒரு காலத்தில் வந்து இயக்குனருக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது, இயக்குனருக்குன்னு ஒரு மனம் இருக்குது, குணம் இருக்குது அப்படின்னு காமிச்ச ஒரு பெரிய இயக்குனராக கேபியை பார்க்குறேன். 1973 நீக்குமிழிங்கிற ஒரு படம், எம்ஜிஆரும் சிவாஜியும் கோலச்சு ஒரு காலத்தில் வந்து டைரக்டர்ஸ் டச் இப்படிங்கிற விஷயத்தை வந்து 1973 அவர் கடைசியாக பண்ண படம் வரைக்கும் டைரக்டருக்கான அத்தனை அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய லெஜண்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றி மாற்று சினிமா, ஆல்டர்னேட் சினிமா, ஆர்ட் சினிமான்னு ஒவ்வொன்றையும் கொண்டாடுறோம். டைரக்டர் டச்சு டைட்டில் லோகோவிலிருந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தமிழ் சினிமா கற்றுக் கொடுத்த பெரிய லெஜண்ட் கேபி. இன்றைக்கி எப்படி வேர்ல்டில் வந்து குரோசவா பற்றி, டேவிட் லீன் பற்றி, ஃபெலினி பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் டைரக்டர். அந்தளவுக்கு நம்ம வந்து விளம்பரப்படுறதுனால தான் கேபி வந்து ஒரு வேர்ல்டு சினிமாவில் ஃபெஸ்டிவலில் நம்ம வந்து கேபி வச்சு கொண்டாடுற ஒவ்வொரு படங்களும் அவ்வளோ முக்கியமான படங்கள். ஒரு மனுஷனுடைய தாட்ஸ் தான் அவனுடைய உடல் அல்ல அவர். ஸோ அவருடைய தாட்ஸ் இன்னும் 100 வருடங்கள் அந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இருக்கும். மனமார்ந்த வருத்தங்கள். கேபி சார் இஸ் அ கிரேட் டைரக்டர். நான்லாம் டைரக்டர் ஆகிறதுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார் தான். நான் ரொம்ப பார்த்து வேந்த விஷயம் வந்து ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மில் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் நினச்சேன் கேபி சார்லாம் ஒரு 30 வருஷம் ஃபார்மில் இருக்கிற போது என்னால் அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷமாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மாக இருந்தது. அந்த அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண டைரக்டர். என்னுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லலாம் வந்து கிருஷ்ணவேணி தேட்டரில் அவருடைய படம் ரிலீஸ் ஃபஸ்ட்டு டே பார்ப்பேன். ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். இவ்வளோ வித்தியாசமாக, இவ்வளோ போல்டாக இப்படி படம் பண்ணுறதுன்னு போது தான் எனக்கு வந்து நம்மளும் படம் பண்ணணுன்ற ஒரு டேரக்டர் ஆனாலும் ஒரு டேரக்டருக்கு உண்டான மரியாதையை பார்த்தேன். கேபி சார் அவ்வளோ மரியாதை. அதை பார்த்து தான் ஓகே டேரக்டர்னா ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்து தான் நல்லா டேரக்டர் ஆசைப்பட்டேன். அவர் வந்து எந்திரன் படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்தாரு. அப்படி ஒரு அற்புதமான பாராட்டு இது வரைக்கும் யாரும் எனக்கு கொடுத்ததில்லை. அந்த கடிதத்தை தான் நான் என்னோடய பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் மனசார பாராட்டுறது, ஒரு நல்ல ஒர்க் இருந்ததுன்னா தேடி போய் அவங்கள பாராட்டி அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து வாழ்த்துற ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன். அவருடைய இழப்பு வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, ஆஸ் அ டைரக்டராக எனக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிச்சுக்கிறேன். கேபி சார் அவர்கள் இமயம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இமயம் என்று சொல்வதற்கு பொருத்தமானவர். நான் இளமையாக இருக்கும்போது அவர் படங்கள் நடித்திருக்கிறேன். அவர் கம்பெனி படத்தில் நடித்திருக்கிறேன். டூயட் படத்தில் அவர் டைரக்ஷனில் நடித்திருக்கிறேன். நல்ல டைரக்டர், அருமையான டைரக்டர். எனக்கு தெரியும். அவர் ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். இயக்குனர் சிகரம் ஐயா கேபி பாலச்சந்திரன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான்லாம் அவர் இயக்கத்தில் நடிக்கணும்னு தான் ஊர்லேருந்து வந்தேன். அட்லீஸ்ட் அவருடைய தயாரிப்பில் நடிச்சிருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாதனையாளர்களுக்கு சாவில்லைன்னு நான் நம்புகிறேன். ஸோ தமிழ் சினிமா மூச்சு இருக்க வரைக்கும் கேபி சாரோட மூச்சு இருக்கும். என் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்களாம் இருக்கோம். கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு தமிழ் சினிமா என்றைக்குமே இருக்கும். பெரிய மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் என்றைக்குமே மரணம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த உலகத்தில் எப்பொழுதுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே போல் நம் கலை உலக சித்தர், கலை உலக மகான் பாலச்சந்தர் சார் அவர்களுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. நம்மளுடைய கலை உலகத்தில் என்றைக்குமே அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரோட மறைவு கலை உலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவர் ஒரு சகாப்தம். இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய விலாசத்தை பெற்று தந்தவர். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய படைப்புகள்
அவருடைய பெயரையும் புகழையும் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் பரப்பிக் கொண்டிருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்த இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று இயக்குனர் சிகரம் என்ற பட்டத்தை அவர் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் பேரளவுக்கு பட்டம் வாங்கியவர் அல்ல. தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல, ஒரு இந்தியில ஏக்தீச்சொலி கலையை எடுத்தாலும் சரி, இல்லை தெலுங்கிலே மரச்சரித்திரம் எடுத்தாலும் சரி, கன்னடம் என்றாலும் சரி, மலையாளம் என்றாலும் சரி, இந்திய மொழிகளில் எல்லாம் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர். தமிழ் மண்ணிலிருந்து புறப்பட்டு, குறிப்பாக அதுவும் நான் பிறந்த தஞ்சை மாவட்டத்திலே நன்னிலத்திலே நல்லுமாங்குடியிலே உதித்த ஒரு நல் இதயம். அவரை பொறுத்தவரையிலே அவர் எடுத்த படம் பட்டண பிரவேசம் அவர் என்றைக்குமே கடைபிடித்ததில்லை இன துவேஷம். அப்படிப்பட்ட ஒரு அவர் எதிர்நீச்சல் போட்டவர். வாழ்க்கையிலே என்னை பொறுத்தவரையில் டி ராஜேந்திரன் எல்லாம் இன்றைக்கு எதிர்நீச்சல் போடுகிறேன் என்று சொன்னால் எனக்கு எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு மகான். என்னை பொறுத்தவரை அவர் என்னுடைய மானசீக குரு. நான் பிறந்த அந்த தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவர் என்ற பற்றா, இல்லை நான் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எனக்கு முன்னால் படித்த முன்னோடி, அவரை போன்ற ஒரு வித்தியாசம் திரைப்பட உலகத்தில் அவர் எடுத்த படங்கள் அத்தனையும் பாடங்கள். அவரே ஒரு பல்கலைக்கழகம். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையால் சொல்லி மாளாது. நேற்று இரவெல்லாம் விடிய விடிய அவரை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. வடித்த கண்ணீரை கவிதைகள் ஆக்கினால் கூட அத்தனை பக்கத்துக்கு வரும். துக்கம் தாங்கவில்லை. இது பேரளவுக்கு சொல்லவில்லை. காரணம், என்னுடைய ரயில் பயணங்கள் என்றாலும் சரி, எந்த படங்களை பார்த்தாலும் அதை பார்த்துவிட்டு மனதார பாராட்டிய ஒரு மனதிலே யாரை பற்றி யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களை தட்டி கொடுத்து பாராட்டியவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் திரையுலகத்திலே அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்று அஞ்சாமல் கருத்துக்களை எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் இயக்குனர். தன்னுடைய கருத்துக்களை யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவர் செய்தார் அரங்கேற்றம். அவரால் தான் இன்றைக்கு திரையுலகத்திலே பலர் வந்தார்கள் ஏற்றம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர், ஏற்றத்தை கொண்டு வந்தவர். இப்படி இன்றைக்கு ஒரு மீளா தூக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ப இயலவில்லை. ஆம், அவர் புன்னகைத்தால் புன்னகை, அவர் கவலைப்படாத ஒரு புன்னகை மன்னன். அப்படி சரித்திரம் படைத்தவர். அவர் சிந்தித்தால் சிந்து பைரவி, அவர் அசைந்தால் அது அபூர்வ ராகங்கள், அவர் தடுமாறினால் கூட தடம் பதித்தால் கூட அது தப்பாத தாளங்கள். அவருடைய திரையுலகத்தின் தாகங்கள் என்றைக்கும் ஆனதில்லை தப்பிய தாளங்கள். ஆனால் இன்றைக்கு அசையாமல் அடங்கிவிட்டதா அந்த இரத்த நாளங்கள். அபூர்வ ராகங்கள் படைத்த அந்த இதயம் அசையாமல் இருப்பதை பார்த்து அனைவருக்கும் அடங்காத சோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ் திரையுலகமே இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்கிறது, சோகத்திலே ஆழ்ந்திருக்கிறது. அவரை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்துக்கும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் திரையுலகத்தை சார்ந்தவன் என்ற முறையிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் மறையலாம், ஆனால் அவர் உருவாக்கி சென்ற படைப்புகள் மறையாது. அந்த படைப்புகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். திரு கேபி என்று அழைக்கக்கூடியவர் இன்னைக்கு என்னுடைய திரைப்பட ஆசான். என்னை முதல்ல திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் திரு கேபி அவர்கள். 1960களிலேருந்தே அவர் எனக்கு பழக்கம், மேடை நாடகத்திலிருந்து எனக்கு பழக்கம். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு திரைப்படத்தில் எல்லாவற்றையுமே ஒரு 10 வருஷங்கள் முன்னாடி சிந்தித்தவர். எந்த ஒரு சமுதாய கருத்துக்களையுமே சொல்ல அச்சப்படுகின்ற காலத்தில் அதை ஒரு 10 வருஷம் முன்னாடி திங்க் பண்ணி சமுதாய மாற்றங்களுக்காக பல விஷயங்களை சமுதாய கருத்துக்களை சொல்கிறவர். இன்றைக்கி திருவள்ளுவரை திரைப்படத்தில் அவருடைய ஆரம்பத்தில் திருவள்ளுவரையே காயப்படுத்தி உயர்த்தி பிடித்து அவருடைய படங்கள் எல்லாவற்றையுமே திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தவர். ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு நல்ல தலைவனாக, எல்லாருக்கும் ஒரு நல்ல அளவில் ஒரு அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் என்னை எல்லாம் அவர் ட்ரீட் பண்ணார். என் குடும்பத்தில் ஒருவரை இழந்த ஒரு சோகம்தான் இதில் இருக்கிறது. அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய மகன் பிரசன்னாவுக்கும் புஷ்பா கந்தசாமிக்கும் குடும்பத்தார் எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சாந்தி, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன்.